அது பிரபு, நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னா என்ன அர்த்தம்? ஷாலினி, நீ எப்படி சொன்னா எப்படி? எனக்கு யார் இருக்கா சொல்லு. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ப்ளீஸ். என்னால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? தப்பி தவறி பாட்டியம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுனா நான் எனக்கு உங்க வீட்டுக்கு வருவேன். அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் ஷாலினி. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு ஷாலினி. இனிமே எதுவா இருந்தாலும் நீதான் பண்ணணும். பாட்டியம்மாவுக்கு பயந்துகிட்டே இருந்தா என்னதான் பண்றதுக்கா? இது ஒரு நாள் பிரச்சனை இல்லக்கா, உன் வாழ்க்கை பிரச்சனை. ஆனா இது பாட்டியம்மாக்கு தெரிஞ்சிருச்சுனா? மனசார அவரை காதலிக்கிறல்ல, அது போதும். பயப்படாம இரு. தைரியமா அவர் கூட கிளம்பி போயிட. விருந்தாளிங்களுக்காக வச்ச ஸ்வீட்டை திருடி சாப்பிடுறான். குடும்ப மானத்தையே வாங்கிட்டான் இவன். திருட்டு வேலையா பண்ற? இந்த அம்சவேணி வீட்டுக்குள்ளேயே வந்து திருடுற அளவுக்கு தைரியமா உனக்கு? அம்மா, நான் தெரியாம. என்னடா சொன்ன? தெரியாமலா? இதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. உன்ன மாதிரி ஆளுங்களோட வாயில தெரியாம செஞ்சிட்டேங்கிற வார்த்தையே வரக்கூடாது. எரும மாட்டுக்கு பசு மாட்டுக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்காது, புரிஞ்சுதா? 1200 ரூபாய் மதிப்புள்ள ஸ்வீட்ட உங்க அப்பா பாட்டம் கூட இதுவரைக்கும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. பாட்டிமா, போகட்டு விடுங்க. வீட்ல கல்யாணம் நடக்குது இல்ல. ரவி, இவனை இங்கிருந்து அடிச்சு தோர்த்து, அடிச்சு தோர்த்து. இந்த இத வச்சுக்கோ. பாத்தியா ரவி, இவன் இங்க 12 வருஷமா வேலை பார்க்கறான். வெறும் 1200 ஸ்வீட்டுக்காக அவனை இவங்க வேலையை விட்டே அனுப்பிட்டாங்க. என்னப்பா இந்த ட்ரெஸ் போட்டிருக்க நீ? யார் கொடுத்தாங்க இதை உனக்கு? இந்த ட்ரெஸ் எனக்கு பெரிய தான் கொடுத்தாங்கப்பா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இந்த ட்ரெஸ்ஸை போட்டா மட்டும் நீ பெரிய ஆள் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா? இது பார்ப்பா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதால மட்டும் நீ இந்த வீட்டுல ஒருத்தனா ஆயிட முடியாது. இந்த பிரபு எங்க போனாரு? வெயிட்டர், ஒரு நிமிஷம். எஸ் மேம். இதெல்லாம் பேக் பண்ணுங்க. யா ஷூர். சங்கீத் ஃபங்க்ஷன் நடக்குது. எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு பிஸியா இருக்காங்க. இங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். சரி, யாருக்கும் உங்க மேல சந்தேகம் வரல? இல்ல. இந்த 5 பாக்ஸையும் வெளியே அனுப்புங்க. ஓகே ஷூர். நான் எப்படியாவது பிரபுவையும் கௌரி அக்காவையும் சேர்த்து வச்சாகணும். கொட்டுங்கடி கொட்டுங்கடி மேளத்தையே தாலி கட்டும் நேரம் ஆச்சு. தந்தன்னா பாட்டு பாடி. ஆஹா, மருமகளுங்களே வந்துட்டீங்களா? என் வீட்டு மருமகளுங்களுக்கு நான் புடவை கொடுக்க போறேன். என் கௌரியோட கல்யாணத்துக்கு உங்களுக்கு பரிசு. என் 3 மருமகளுங்களுக்கும் இந்த மாமியாரோட பரிசு. சிந்துஜா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா ஆயுசோட இருக்கட்டும் உன் புருஷன். ஏய், அவனை சந்தேகப்படுறத கொஞ்சம் குறைச்சுக்க. சாந்தி, இந்தா இது உனக்கு. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் புருஷன் சந்தோஷமா நல்லா இருக்கணும்னா உன் வயிறு நிறைய வேண்டாமா? என்ன பண்றது? ஒவ்வொரு நாளும் விரதம் இருக்க, பூஜை புனஸ்காரம் பண்ற, பஜனை எல்லாம் பண்ற. அப்படி இருந்தோம் அத்தை, என்னால விரதம் தான் இருக்க முடியும். அதுக்குன்னு எல்லாத்தையும் ஆண்டவன் தலையில போட்டுட்டா எப்படி? நாமளும் கொஞ்சம் முயற்சி செய்யணும், தெரியுதா? பத்மாவதி, இது என் பரிசு, கௌரியோட கல்யாண பரிசு. எனக்கு நல்லா தெரியும் நான் செலக்ட் பண்றது உனக்கு பிடிக்காதுன்னு. ஏன்னா எனக்கு இந்த ஃபேஷன் எல்லாம் எடுக்க தெரியாது. எப்படியோ, இதுக்கப்புறம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டீங்களே. உன் முகத்தை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா இப்போ நான் உனக்கு பரிசு கொடுத்துட்டேன், அதை நீ கட்டிக்கிட்டு தான் ஆகணும். அந்த பத்மாவதியோட திமிர பாத்தீங்களாமா? அவ திமிரெல்லாம் அவளோட அறைக்குள்ள. இந்த இடத்துல ஒருத்தரோட திமிரு தான் செல்லும். அது இந்த அம்சவேணியோட திமிரு.
சினிமாவுல டயலாக் வருமே, நான் எங்க நிக்கிறேனோ அங்கிருந்து தான் லைனே ஆரம்பமாகும். என்னோட பையன் பாலகிருஷ்ணன் இந்த ஊர்லயே மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கான். ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா சொல்றதுதான் வேதம். இது என் மருமகளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனா அவ தலையெழுத்து இதுதான். ஏன்னா என் பையன் எனக்கு முன்னாடி வாயே திறக்க மாட்டான். கிஷோர், இதோ கிளம்பிட்டேன்பா. இந்த டீலை க்ளோஸ் பண்ண போறது நாமளா தான் இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். எஸ் பாலகிருஷ்ணன் பேர் மட்டும்தான் இங்க பேசப்படணும். இங்க நாம தானே என் பெரிய ஆளு. ஓகே பாய். ரவி, நான் உங்க அப்பாவை கூட்டிட்டு போறேன்ப்பா. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மாதிரி பாலகிருஷ்ணனுக்கு இந்த கைலாசம். அப்போ நீங்க 2 பேரும் என்னை விட்டு போறீங்கல்ல? விட்டுட்டு போனான்னு உன்னை நம்பி தானே விட்டுட்டு போறோம். அடடே, அதெல்லாம் வேண்டாம். முதல்ல உங்க அப்பா காலில் விழு. எங்க அவர் விழவே விட மாட்டாரே. பெரிய முதல்ல நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. அது அவருக்கே தெரியும். ஆமா, அது மட்டும் இல்ல, யாரு பெரியவங்களோ அவங்கள தான் முதல்ல வணங்கணும். எந்த தப்பு நடந்துடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் பெரியய்யா. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்றேன். எதுக்கு ஃபோன்? அதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன்னு சொல்றேன்ல. உன் மேல நம்பிக்கை இல்லாமலையா? பிசினஸ்லயே நீ சொல்றதை தான் கேட்கறேன். நீ கை காட்டுற ஷேரை தானே நான் வாங்குறேன். போலாம் கைலாசம். ஆமா, தேவதை இன்னும் வரலையா? யானைக்குட்டி டான்ஸ் ஆடுதுல, அதான் தேவதை ஓடி போயிடுச்சு. ஆடும்போது பொண்ணுங்களோட கால்லாம் மிதிச்சிட்டனா, அதான் எல்லாரும் பொண்ணுங்க ஓரமா உட்காந்துருக்காங்க. ஐயோ பாவண்டா. அப்புறம் உனக்கு மொபைல் கிடைச்சதா இல்லையா? அந்த வேலை இருக்கு, அப்பா வாங்கி தருவாரு. பிரதீப், உனக்கு பொண்ணு கிடைக்குமா இல்லையா? இப்போதைக்கு இல்ல, எப்போதைக்கும் இல்ல. அமைதி அமைதி, உணர்ச்சி வசப்படாத அமைதி. ரவி, நீயாவது என் கூட வந்து டான்ஸ் ஆடு ப்ளீஸ். வா வா வா. நான் டான்ஸ்ல சொல்றது கேட்றா. வா வந்து டான்ஸ் ஆடு வா. சரி சரி சரி, முதல்ல நீ ஆட. இப்ப நான் ஆட போறேன். ஸ்டேஜ் விட்டு இறங்க. நிஷா, நீ ஏற்கனவே சொல்லிருக்கல என் கூட வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிருக்கல. வா வா. ஷாலினி, ஒரு நிமிஷம் வா, போய் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. அட வா. இல்ல எனக்கு அட ஃபங்க்ஷன்ல ஒரு வாட்டியாவது டான்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீ கண்டிப்பா வர. வா, ரொம்ப பிகு பண்ணாத. வா. என் டான்ஸ் எப்படி இருந்தது? நாட் குட். -2. ரவி, நீ இருக்க பாரு. போன் ஆன்ல வை. நீயே பார்த்தல ஷாலினி, இங்க இருந்து வெளியே போறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். நீ ரெடியா இராது போதும். சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு நடுவுல ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, அப்ப பாத்துக்கலாம். ஓகே பாய். நீ இப்ப கார்த்திகை காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சாக்ஷி. பட் ட்ரஸ்ட்